நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா குடியரசுத் தலைவர்களோட கால வரிசை தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தடோட ஞாபகம் வச்சுக்கிட போகிறோம். சரியா? இப்போ வந்து ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். அந்த ராஜேந்திர பிரசாத். செகண்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். மூன்றாவது வந்து ஜாகிர் ஹுசேன். நாலாவது வி கிரி. பக்ருதீன் அலி அகமத். ஆறாவது வந்து திரு நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஏழாவது கியானி சைல் சிங். 8 வந்து ராமசுவாமி வெங்கட்ராமன். 9வது குடியரசுத் தலைவர் வந்து சங்கர் தயாள் சர்மா. 10வது கோ.ஆர். நாராயணன். 11வது வந்து அபுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம், அதாவது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். 12வது வந்து பிரதீபா பாட்டீல். 13 பிரணாப் முகர்ஜி. 14 ராம்நாத் கோவிந்த். 15வது வந்து திரௌபதி முர்மு. இவங்க வந்து பழங்குடியின பெண். பிரதீபா பாட்டீல் வந்து ஃபஸ்ட்டு பெண் குடியரசுத் தலைவர். இவங்க வந்து 2வது பெண் குடியரசுத் தலைவர். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, ராதாவும் ஜாங்கிரி சாப்பிட்றாங்க. ஜாங்கிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது 5வது நம்பர் இந்த பார்த்தோன்னா நமக்கு பக்குன்னு இருக்குது. பக்ருதீன் அலி அகமத் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 6 என்ன கலரில் இருக்குன்னா நீல கலரில் இருக்கும், நீலம் சஞ்சீவி ரெட்டி. அப்புறம் 7வது என்னென்னா, ஏதாவது 7.5 எழுத்தம்னா செயலில் பிடிச்சி போட்டுருவாங்க, கியானி சைல் சிங். அப்புறம் 8 வெங்கட்ராமன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 9 வந்து சங்கர் தயாள் சர்மா. 9 ஏதாவது வந்து இது பண்ணிட்டாங்கன்னா சங்கு ஊதிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். 9னா சங்கு ஊதிடுவாங்க. அப்புறம் 10னா நாராயணன் ஞாபகம் வச்சுக்கிடணும். நாராயணன் எப்படின்னா 10 போட்டுக்கிட்டு நெத்தியில் வந்து 10 போட்டுக்கிட்டு நாராயணனை வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் 11வது வந்து அப்துல் கலாம் வந்து என்ன செய்கிறாருன்னா, அப்துல் கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நாராயணான்னு சொல்லிக்கிட்டு அப்துல் கலாம் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி 10 நம்பர் வந்து 10. அவர் வந்து 10 போட்டுக்கிட்டு நாராயணான்னு சொல்கிறது யாருன்னா அப்துல் கலாம். அப்படி சொல்லிக்கிட்டு அவர் 12 பாட்டல்களை கையில் வச்சுருக்கிறாரு. 12 பாட்டல்களை கையில் வச்சுக்கிட்டு பிரணாப் முகர்ஜி மூக்கை பிடிச்சிக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 14 முறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டே இருக்கார். தான் இதற்கான ஷார்ட்கட்டு. அப்புறம் வந்து ஏபிஜே அப்துல் கலாமுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அவர் வந்து 2020க்குள்ளே நம்ம வந்து முன்னேறணும், கனவு நனவாகணும், அப்படி கனவு காணுங்கள்லாம் சொல்லியிருப்பார்.